ரட்சிக்கப்பட்ட மகனோ மகளோ யாரை திருமணம் செய்யணும்னு பைபிள் எழுதியிருக்குன்னா இது பொதுவான தேவ சித்தம். ஒரு விசுவாசியை தான், ரட்சிக்கப்பட்டவங்களை தான் நீங்களும் நான் என்ன பண்ணணும், திருமணம் பண்ணணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்ற துணையை நீங்க தேடும்போது, மாப்பிள்ளைக்கு கார் இருக்குதா, பைக் இருக்குதா, வேலை இருக்குதா, வெள்ளையாகிறாரா, மாமியார் இருக்கிறாங்களா? ஒரு கேர்ள் கிட்ட நான் பேசினுக்கிறேன், நீ எல்லாம் எத்தனை மணி வரைக்கும் தூங்குற பாரு, உங்க மாமியார் கிட்ட போய் நல்லா வாங்க போறேன்னு. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னம்மாண்ணா, நான் கண்டிஷனே என்ன தெரியுமா, மாமியார் இல்லாத வீட்டுக்கு தான் போவேன். மாமியார் இல்லாத வீட்டுக்கு தான் போவாங்களாம். இங்கே நீங்கள் ஹலோ, நீ கண்டிஷன் நிறைய போகிற, கார் இருக்குதா, வேலை இருக்கா, நல்லா வீடு, சொந்த வீடு இருக்கா, எப்படி காப்பாற்றுவாரா, இதெல்லாமே பார்க்குறோம். அது ஓகே பாருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் எதை பார்க்கணுன்னா, முதல் கேள்வி என்ன கேட்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, கர்த்தரோடு கூட அவங்க இருக்கிறாங்களா, ஆவிக்குரிய அனுபவத்தோடு அவங்க இருக்கிறாங்களா, ஆண்டவரோடு அவங்களுக்கு உறவு சரியாக இருக்குதா. முதல்ல இதுதான் பார்க்கணும், மற்றதெல்லாம் அடுத்தது தான்.